கரூர் மாவட்ட கலெக்டர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் விசாரணை 3 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கரூர் மாவட்ட கலெக்டர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் விசாரணையை 3 வாரங்களுக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடவிருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை மற்றும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்பது கோரிக்கைகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளின் விசாரணையும் 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் வெளிச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் விஜய் நடத்திய அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். அதே போன்று சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போன்று அரசியல் கட்சிகளின் கூட்ட நிகழ்வுகளின் போது ஒரு வரைமுறைகளை வகுக்க வேண்டும், கூட்டத்தின் கட்டுப்பாடுகள் மற்றும் யார் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான வரைவு விதிகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையுடன் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணை கொண்டது. அப்பொழுது இந்த வழக்குகள் அனைத்தையும் அனைத்து சார்பிலும் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜராகியிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோரிக்கைகளுடன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள், அதாவது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறியதால் இந்த சம்பவம் நடைபெற்றது. இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் அவர்களுக்கு எதிரான துறை ரீதியான நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரி மதுரையைச் சேர்ந்த தாக்கல் செய்த வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அப்போது மனுதாரர் ஒருவர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் தாங்கள் இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும், எனவே இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கூறினார். இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளுடன் தொடரப்பட்ட அந்த அனைத்து வழக்குகளின் விசாரணைகளையும் 3 வாரங்களுக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.